இப்போ கொடாசி மைனாரிட்டி ஈக்குவேஷன்ஸ் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். நம்ம போன இதில் வந்து காமா 1 காமா 2 காமா 1 காமா 1 காமா 2 வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அதை வந்து 6 கிறிஸ்டோஃபல் சிம்பிள்ஸாக யூஸ் பண்ணோம். இப்போ அந்த கிறிஸ்டோஃபல் சிம்பிள்ஸை வந்து செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணுறது தான் கொடாசி மைனாரிட்டி ஈக்குவேஷன்ஸோடைய வேலை. ஸோ இதில் வந்து கொடாசி மைனாரிட்டி ஈக்குவேஷன் என்ன பண்ணோன்னா எல் with respect to v minus m with respect to u is equal to l gamma 1 to power 1 plus gamma 1 to power 2 minus m of 1 to power 2 minus 1 power 1 minus nt square 1 sorry n gamma square 1 ஸோ இதே மாதிரி mv மைனஸ் nu அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு செட் ஆஃப் ஈக்குவேஷன் கிடைக்கிது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் தான் கொடாசி மைனாரிட்டி ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஸோ இதையும் நம்ம ஞாபகம் தான் வச்சுக்கணும். இதில் வந்து 1 2 1 2 1 1 1 1ன்ற ரெண்டு டேர்ம்ஸை மட்டும் ரெண்டு காமா டேர்ம்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 2 பவர் 1 1 2 பவர் 2 அதுக்கப்புறம் 1 1 பவர் 1 1 1 பவர் 2. இந்த கொடாசி மைனாரிட்டி ஈக்குவேஷன்ஸையும் நம்ம மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். இது எப்படி மனப்பாடம் பண்ணுறதுன்னு பார்த்தா எல் மைனஸ் எம்னு வரும்போது எம்முடைய கோஎஃபிஷியன்ஸில் வந்து எல் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். எல் கூட காமா 1 2 பவர் 1 ப்ளஸ் எம் காமா 1 2 பவர் 2 மைனஸ் 1 1 பவர் 1 மைனஸ். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு காமாஸை வந்து நம்ம கீழே இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். 1 2 1 2ன்னு சேமாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 1 1 1 சேமாக இருக்கும். பவர் வந்து 1 2 1 2ன்னு மாறும். கீழே இருக்கிறதுல வந்து எம்வி மைனஸ் என்யூ எல்வி மைனஸ் எம்யூ எம்வி மைனஸ் என்யூ. இதில் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வின்னு வரும்போது எல் 2 2 பவர் 1 2 2 பவர் 1 2 2 பவர் 2 நடுவில் எம் வரணும். எல்எம்என் மூணுமே இப்படி லைனாக வரணும். எல்எம்என் அது இதுவும் மூணுமே லைனாக இப்படி வரணும். இதில் வந்து எல்வி எம்யூ எம்வி என்யூ இப்படி சேஞ்ச் ஆகி வரணும். அண்டு இதில் 2 2 2 2 1 2 1 2ன்னு வரணும். பவர் 1 2 1 2 அப்படின்னு வரணும். இதுலேயும் அதே மாதிரி தான் 1 2 1 2 1 1 1 1 2 2 2 2 1 2 1 2. இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கொடாசி மைனாரிட்டி ஈக்குவேஷன்ஸ்னு கேட்டால் இந்த ஈக்குவேஷனை எழுதணும். ஸோ இப்போ இதை எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லோடைய வேல்யூ சிக்மா யூயூ எடுத்துக்கிறோம். ஸோ எல்லோடைய வேல்யூ என்னது சிக்மா யூயூ டாட் என். அதில் சிக்மா யூயூவை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அண்ட் சிக்மா யூவியை வந்து எம்முடைய வேல்யூ வந்து சிக்மா யூவி டாட் என்னு. அதில் எண்ணை விட்டுட்டு சிக்மா யூவியை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு யூ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த முன்னாடி பார்த்த காஸ் ஈக்குவேஷனில் வந்து சிக்மா யூயூ வேல்யூவை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அது எப்படி இருக்கும்? காமா 1 1 பவர் 1 சிக்மா யூ ப்ளஸ் காமா 1 2 பவர் 2 சிக்மா வி ப்ளஸ் எல்என் அப்படின்னு வரும். அதே மாதிரி சிக்மா யூவியோட ஃபார்முலாவையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இது வித் ரெஸ்பெக்ட் டு வியும் இது வித் ரெஸ்பெக்ட் டு என்னும் பண்ணும்போது சிக்மா வியை வச்சு பண்ணும்போது டோயூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால காணாமல் போயிடும். அண்டு இல்லையா சிக்மா யூ வந்து காமனாக எடுத்தோன்னா ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது சிக்மா யூ. ஸோ சிக்மா யூவை காமனாக எடுத்தோன்னா காமா 1 1 பவர் 1க்கும் காமா 1 2 பவர் 1க்கும் சிக்மா யூ பொதுவாக இருக்குது. ஸோ ஈக்குவேஷனை அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அந்த பக்கம் கொண்டு போயிட்டு சிக்மா யூவோட கோஎஃபிஷியன்ஸ் தனியாக எடுத்து எழுதுகிறோம். அண்ட் சிக்மா வியோட கோஎஃபிஷியன்ஸ் தனியாக எடுத்து எழுதுகிறோம். அப்புறம் எல்வி என்வி
அண்ட் எம்யூ என்யூ வந்து தனித்தனியாக எடுத்து எழுதிட்டு எண்ணுக்கு காமனாக இருக்கிறத தனியாக எடுத்து எழுதுகிறோம். ஸோ இது வந்து பேசிஸ் வந்து சிக்மா யூ சிக்மா வி என் பேசிஸை வந்து இங்கே சொல்லியிருக்க மாதிரி சிக்மா யூ கமா சிக்மா வி கமா என் பேசிஸை வந்து டினோட் பண்ணுது. ஸோ அந்த பேசிஸ் மூலமாக நம்ம இது மூணுத்தையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். எழுதிட்டு ஈக்குவல் டுக்கு வெளியே அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத வேல்யூஸ் எல்லாம் தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதது காமா 1 1 2 சிக்மா யூயூ எப்படி வந்துச்சு, அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சிக்மா யூ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு யூ திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சிக்மா யூயூ வந்துடும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கிடைச்ச வேல்யூஸ்லாம் தனியாகவும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் சிக்மா யூவோட கோஎஃபிஷியன்ஸ் சிக்மா வியோட கோஎஃபிஷியன்ஸ் என்னோட கோஎஃபிஷியன்ஸ் தனித்தனியாக பிரித்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டுக்கு வெளியில் சிக்மா யூயூ சிக்மா யூவி அண்ட் சிக்மா விவி இந்த மாதிரி வர மாதிரி ஈக்குவல் டுக்கு வெளியே நம்ம எழுதிக்கிறோம். ஸோ எழுதிட்டோன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் வேல்யூ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைச்ச வேல்யூவில் ரெண்டு சைடு நம்மளுக்கு தேவையான மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். எழுதிட்டு மைனஸ் எல்என்பி ப்ளஸ் எம்என்யூ இங்கே எல்விஎன் ப்ளஸ் எம்யூஎன்னு வரும். ஸோ இதில் என் வந்து பொதுவாக இருக்கிறதுனால தனியாக எடுத்து வெளியே எழுதிக்கிட்டோம். இதில் எதுவுமே பொதுவாக இல்லைன்றதுனால அப்படி எழுதிக்கிட்டோம். ஸோ இதில் வந்து இதை பிரித்து எடுக்க முடியலை. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், முன்னாடியே பார்த்த மாதிரி சிக்மா யூயூக்கு பதிலாக சிக்மா யூயூவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் சிக்மா யூவிக்கு பதிலாக சிக்மா யூஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த எல்லா டேர்ம்ஸ்லேயுமே நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையுமே பொதுவாக ஒரே ஈக்குவேஷனாக மாற்றி எழுதுகிறோம். எழுதுனதுக்கப்புறமா எழுதலை, இது எல்லாத்தையுமே தனியாக வச்சுட்டு இது எல்லாத்தையுமே ஈக்குவேட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ எழுதுனதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன வரும்னா காஸ் ஈக்குவேஷனும் இதுக்குள்ளே வந்துடும். ஸோ காஸ் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா என்யூவும் என்வியும் பெர்பெண்டிகுலர் டு என்றதுனால அந்த ப்ராடக்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் என்யூ கூட எது ப்ராடக்ட் பண்ணாலும் என்வி கூட எது ப்ராடக்ட் பண்ணாலும் அந்த டேர்ம்ஸ்லாம் காணாமல் போயிடும். ஸோ சிக்மா யூ அண்ட் சிக்மா வியோட காம்பினேஷன் எல்வி மைனஸ் என்யூ எம்யூ இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். எப்படி கிடைக்கும், இதில் சொல்லியிருக்க மாதிரி ஈக்குவேட்டிங் த காம்பனன்ட்ஸ் என் காம்பனன்ட்ஸ் ஆன் போத் த சைட்ஸ். ஸோ என் காம்பனன்ட்ஸை வந்து ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணும்போது சிக்மா யூயூ டாட் என் வந்து எல்லாம் மாறிடும். அந்த மாதிரி சிக்மா யூவி டாட் என் வந்து எம்மாக மாறிடும். சிக்மா என்வி டாட் என் வந்து பெர்பெண்டிகுலர்ன்றதுனால 0 ஆகிடும். ஸோ என்யூ டாட் எம் வந்து பெர்பெண்டிகுலர்ன்றதுனால 0 ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா நெக்லிஜிபிள் டேர்ம்ஸ் 0 ஆகிற டேர்ம்ஸ் எல்லாமே மாறிட்டு எல்லாமே பொதுவான ஆன்சர்ஸ் கிடச்சிரும். சிக்மா யூயூ டாட் என் வந்து எல்ன்றதுனால எல்லுன்னு போட்டிருக்கோம். அதோடைய கோஎஃபிஷியன்ட் காமா 1 to power 1. அண்ட் அடுத்தது இந்த டேர்ம் அப்படியே இருக்கும், இது கூட என்னோட ப்ராடக்ட் பண்ணும்போது எம்னு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டில் வந்து இது டீயோட டேர்ம் சிக்மா விவி டாட் என்னன்னு வரும்போது டீன்னு வரும். ஸோ என்னன்னு வரும். ஸோ என் இன்ட்டு இந்த டேர்ம் காமா ஸ்கொயர் 1 1ன்னு வந்துடும். ஸோ மைனஸ் எல்வி எல்என்வி ப்ளஸ் எம்என்யூ வந்து எல்வி மைனஸ் எம்யூன்னு எம்வி மைனஸ் எல்யூன்னு வந்துடும். ஸோ அது வந்து அந்த பக்கம் போச்சுன்னா எம்யூ மைனஸ்
எல்வி மைனஸ் எம்யூன்னு வந்துடும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இதே மாதிரி நம்ம சிக்மா யூயூ வித் ரெஸ்பெக்ட் டு வி அண்ட் சிக்மா யூவி வித் ரெஸ்பெக்ட் டு யூ பண்ணும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இதே மாதிரி நம்ம சிக்மா யூவி வித் ரெஸ்பெக்ட் டு வி அண்ட் சிக்மா விவி வித் ரெஸ்பெக்ட் டு யூன்னு போட்டோன்னா நம்மளுக்கு செகண்ட் கொடாசி மைனார்டி ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம இதில் எப்படி இருக்கோ அப்படியே எக்ஸாமில் எழுதுனா கூட போதும், நம்மளால் நல்ல மார்க் எடுக்க முடியும்.